Hi friends, welcome to Meena Samayal. Navratri day 1 க்கு நம்ம கும்பிடுறது Shailaputri Devi. Shailaputri Deviக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் கம்பு அவல் ஆப்பிள் கேசரி. கம்பு வந்து இங்கிலீஷ்ல Pearl Millet அப்படின்ட்டு சொல்றோம். Rich source of iron and improves hemoglobin levels அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இதனால அனீமியால இருந்து பிரிவென்ட் பண்ணும் அப்படின்ட்டும் சொல்றாங்க. High source of fiber content and minerals வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. Magnesium, zinc, folic acid, B complex and calciumum அதிகமாவே இருக்கு. கேன்சர் செல்ஸோட ஃபைட் பண்ற அளவுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது and reduces the risk of cardiac arrest அப்படின்ட்டும் சொல்றாங்க. கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால சம்மரில் கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. பாடி டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் கம்பு சாப்பிடும்போது. ஸோ வாங்க கம்பு அவல் ஆப்பிள் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கப்பு கம்பு அவலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்ல ட்ரிங்கிங் வாட்டரில் ரொம்ப அழுத்தமாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பொதுவாக மில்லட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ 1க்கு 2 தடவை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளேக்கியாக ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் சோக்கிங் டைம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து தேவையில்லை. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் வாட்டர் வந்து நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அண்ட் இந்த கேசரிக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஆப்பிள் ஃப்ரூட். ஆப்பிள்லேயும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கேன்சர் செல்ஸோட ஃபைட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அண்ட் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாகவே ஆப்பிள் சாப்பிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டிஞ்சு இருக்கிற ஆப்பிள் இல்லாமல் நல்ல இந்த மாவு ஆப்பிள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஸ்வீட்டான ஆப்பிள் செலக்ட் பண்ணுங்கள். பீல் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சாப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அந்த வாட்டர்லேயே போடும்போது ஆக்சிடைஸ் ஆகாமல் நல்ல வெள்ளையாகவே இருக்கும். இதுக்கு நான் சூஸ் பண்ண ஸ்வீட்னர் வந்து டேட்ஸுங்க. டேட்ஸ் வந்து சீட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இட்ஸ் a rich source of iron. முக்கியமாக வந்து டேட்ஸ் விமென் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு நான் சூஸ் பண்ணுற டாப்பிங் வந்து வால்நட்ஸ். ஆப்பிள்ஸ் அண்ட் வால்நட்ஸோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வால்நட்ஸ் கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா ஃபைனலி சாப்ட் வால்நட்ஸை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே பேனில் வந்து நம்ம ஃபைனலி சாப்ட் டேட்ஸையும் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சாப்ட் ஆப்பிள்ஸை வந்து தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சாப் பண்ண ஆப்பிள்ஸை தண்ணியில் சேர்த்ததுனால பாருங்கள் ஆப்பிள்ஸ் வந்து கலரே மாறலை. தண்ணி சேர்க்காமல் அப்படியே வெளியில் வச்சுருந்தோம்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஏன்னா வந்து நிறையவே அயன் கண்டென்ட் இருக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது சமமாக குக் ஆகும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்பிள்ஸும் டேட்ஸும் குக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச கம்பு அவலை சேர்த்து ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து ஊறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப ஃப்ளேக்கியாக லைட்டாக இருக்கிறதுனால அடிஷ்னல் தண்ணி வந்து தேவைப்படாது. நம்ம வாஷ் பண்ண தண்ணியே வந்து போதுமானது. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கிளறும் போது ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண வால்நட்ஸை சேர்த்து நல்லா கிளறும் போது தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு பாருங்கள். ஸோ கம்பு அவல் ஆப்பிள் கேசரி இஸ் ரெடி. ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேசரியை வந்து அதில் ப்ளேஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக செண்டாட்டம் கேசரி வந்திருக்கு பாருங்கள். நான் கம்பு அண்ட் ஆப்பிள் காம்பினேஷனில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த சிறுதானியம் அவலும் சேர்த்துக்கலாம். இல்லை எந்த ஃப்ரூட்டும் வந்து உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்டும் வந்து மாற்றிக்கலாம். நெய் கூட வந்து ரொம்ப பிடிக்கல, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த கம்பு அவல் ஆப்பிள் கேசரி. ஸோ நவராத்திரி டே 1 இந்த கம்பு அவல் ஆப்பிள் கேசரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு வித்தியாசமான மில்லட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.